குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். குரங்கா இருக்கும்போது கொஞ்சமா சண்டை போட்டான். ஆனா இப்போ உலகத்திலேயே பயங்கர உயரத்துல இருக்கிற இனம் தன்னோட இனத்தையே அழிக்கிறதுக்கு பயங்கர திட்டமிட்டு பல உயிர் சேதங்கள் நடந்தாலும் ஆயிரம் காலமா போர் புரியறான். மனித இனத்தை தவிர வேற எந்த இனமும் இப்படி திட்டமிட்டு உயிர் சேதம் நடக்கிற அளவுக்கு போர் புரியறதே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக போராடி தன்னோட உயிரை விட்டு போராட்டத்துக்கு அப்புறம் கிடைக்க போறதை அனுபவிக்க நம்ம இருக்க மாட்டோமோ அப்படின்னு மனுஷனை தவிர வேற எந்த உயிரினமும் இந்த அளவுக்கு திட்டமிட்டு போர் புரியறதே கிடையாது. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க, இதே மாதிரி இன்னொரு உயிரினமும் இருக்கு. தன்னோட உயிரை போனாலும் குறிக்கோளுக்காக போர் புரியுற இன்னொரு இனம், அதுதான் எறும்பு. கிட்டத்தட்ட மனுஷன மாதிரியே வீடு, வேலை, சேமிப்பு, அரசாங்கம் அதோட சேர்த்து திட்டமிட்டு போர் புரியுற திறமைன்னு இது எல்லாமே எறும்புக்கும் இருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். இப்போ இருக்க நவீன மனுஷன் சுமார் 1 லட்சம் வருஷமா தான் இருக்கான். ஆனா இந்த எறும்புகள் சுமாரா 100 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே உயிர் வாழுதுங்க. அதாவது டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்தே இருக்குதுங்க. இப்போ இந்த பூமியில 16,000 வகையான எறும்புகளும் மொத்த எண்ணிக்கையில 20 குவாட்ரில்லியன் எறும்புகளும் இருக்கு. இந்த பூமியில மொத்த மனித இனத்தோட எண்ணிக்கையே 8.5 பில்லியன் தான். எறும்புகளோட மனுஷனை ஒப்பிட்டு பார்த்தா, அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு மனுஷனுக்கு 2.5 பில்லியன் எறும்புகள் இருக்கு. ஒரு மனுஷன் என்னெல்லாம் செய்யறானோ அதையெல்லாம் இந்த எறும்புகளும் செய்யும். கோட்டை கட்டி பாதுகாக்கிறதுல இருந்து இன்னும் சிறப்புகள் என்னன்னா, தன்னோட குட்டிகளை பராமரிக்குது, பிராணிகளை வளர்க்குது, அதுங்களுக்குள்ள கட்டுமான பணிகளை செய்யறது, இது மாதிரி பல வழிகள்ல பயணிக்குது. மனிதன மாதிரியே பல யுக்திகளை கையாண்டு போர் புரியற வரைக்கும் எல்லாமே செய்துங்க எறும்புங்க. போர்னு சொன்னாலே ஆர்மி எறும்புங்க, அதாவது ராணுவ எறும்புகள் இல்லாம இந்த தலைப்பை பத்தி பேசவே முடியாது. ஆர்மி எறும்புகள்லயே சுமாரா 200 வகையான எறும்புகள் இருக்கு. இதுல அதிகமா ஆராய்ச்சி செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட எக்கிடான் மற்றும் டிரைவர் ஆன்ஸ உதாரணமா எடுத்து பார்த்தோம்னா, பொதுவா மற்ற எறும்பு இனங்கள் நிலத்துக்கு கீழே ரொம்ப ஆழமா கூடு கட்டி ஒவ்வொன்னுக்கும் தனி அறைகள் வச்சு திட்டமிட்டு வீடு கட்டும். ஆனா இந்த ராணுவ எறும்புகள் அப்படி கிடையாது. இதுங்க நாடோடி எறும்புகள், ஆங்கிலத்துல நோமட்ஸ்னு சொல்லுவாங்க. மற்ற எறும்புகளை மாதிரி இதுங்களோட கூடு அல்லது இருப்பிடம் ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது. இந்த எறும்புகள் அடிக்கடி இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல கூடு கட்டுதுன்னா எறும்புகள் எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒன்னா வள மாதிரி பின்னி இப்படி பெரிய கூடா, அதாவது தேனி கூடு மாதிரி இருக்கும். இதோட பேரு தான் பிவாக்னு சொல்றாங்க. இதுக்கு உள்ள இருக்கிற மத்திய பகுதியில ராணி எறும்பும் முட்டைகளும் குட்டிகளும் பயங்கர பாதுகாப்பா இருக்குதுங்க. இந்த எறும்பு காலனில 1.5 லட்சம் எறும்புகள்ல இருந்து 20 லட்சம் எறும்புகள் வரைக்கும் இருக்குமா. இதுவே சும்மா தோராயமா தான் சொல்லப்படுது. இதை விட அதிகமா இருக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க. இந்த எறும்பு கூட்டத்துல அரண்மனைகள்ல இருக்கிற மாதிரி தரவரிசை அமைப்பு இருக்கு. ராணி எறும்பு, ஆண் எறும்பு, படை வீரர் எறும்பு மற்றும் தொழிலாளி எறும்பு வரைக்கும் இதுல இருக்கு. இதுல ராணி மற்றும் ஆண் எறும்புக்கு மட்டும் தான் கண் பார்வையே இருக்கும். இதுல இருக்கிற தொழிலாளி எறும்புகள் எல்லாமே இனப்பெருக்கம் செய்ய முடியாத பெண் எறும்புகள். அது மட்டும் இல்லாம இந்த எறும்புகளுக்கு கண் பார்வையும் கிடையாது. ஃபெரோமோன் அப்படின்னு அழைக்கப்படுற எறும்போட உடம்புல சுரக்கிற ரசாயனத்தை முகர்ந்துதான் இந்த எறும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்தொடர்ந்து போகுது. டெய்லியும் இந்த தொழிலாளி எறும்புகள் உணவு வேட்டைக்கு கிளம்பி போகும். இதுங்களுக்கு துணையா பாதுகாப்பா படை வீரர் எறும்புகளும் போகும். ரொம்ப கொடூரமான எறும்புகள் தன்னோட வழியில எந்த உயிரினம் வந்தாலும் உணவாக்கிடும். அது எந்த ஒரு பூச்சி புழுவா இருந்தாலும் தன்னோட எண்ணிக்கையை பலமா பயன்படுத்தி ஜெயிக்கும். ஒரு நாளைக்கு 5 லட்சம் உயிரினங்களை கொல்லும். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட தோராயமா 20 லட்சத்துக்கும் அதிகமான எறும்புகள் ஒரு கூட்டத்துல இருக்கு. அதனால நிறைய பேருக்கு உணவளிக்க வேண்டியது இருக்கிறதுனால இந்த எறும்புகள் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆடாம அசையாம ஒரே இடத்துல இருக்கணும். இந்த எறும்புகளுக்கு கண் பார்வை இல்லாதனால அசையாத பொருட்களை இது சீண்டாம போயிடும். பார்க்கிறதுக்கு ஏதோ எறும்புகள் சும்மா கூட்டமா போகிற மாதிரி தான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல பயங்கரமா திட்டமிட்டு ஏதோ வேலையை செய்துன்னு தான் அர்த்தம். இந்த எறும்பு கூட்டத்துல 4 விதமான தொழிலாளிகள் இருக்காங்க. வெள்ளை நிற தலையோட பெரிய கீழ்த்தடை கொம்பு வச்சு இருக்கிற எறும்புக்கு பேர் தான் மேஜர் ஒர்க்கர், அதாவது முக்கிய தொழிலாளி. இது மற்ற எறும்புகள் மாதிரி இறைய கடிக்கிறதோ இழுக்கிறதோ இப்படி எந்த வேலையுமே செய்யாது. உயரத்துல நின்னு நோட்டமிடுறது மட்டும் தான் இதோட வேலை. அது மட்டும் இல்லாம இந்த எறும்பு காலனியோட பாதுகாப்பை கண்காணிக்கிறது தான் இதோட முழு நேர வேலை. அந்த எறும்புகளோட பெரிய தாடை கொம்புகளை பயன்படுத்தி மனுஷ தொல்லை கூட குத்தி தொலைக்க முடியும். அதோட காலனிக்கு ஆபத்துன்னு ஒண்ணு வந்தா முதல் ஆளா இறங்கி தாக்கும். அடுத்தது இருக்கிறது சப் மேஜர் ஒர்க்கர், துணை முக்கிய தொழிலாளி. இதுவும் முக்கிய தொழிலாளி மாதிரியே தான் இருக்கும். ஆனா தாடை கொம்புகள் கொஞ்சம் சின்னதா இருக்கும். இது பெரிய இரையை இழுத்துட்டு போகிறதுக்கு உதவுது. அதுக்கேற்ற மாதிரி கால்களும் பெருசா தான் இருக்குது. அடுத்ததா ஒரு எறும்பு கூட்டத்துல ஆயிரமா காணப்படுற இந்த எறும்புகளுக்கு பேரு தான் மீடியா ஒர்க்கர்ஸ். பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் இதுங்க தான் பெரிய போர் வீரர்கள். இதுங்க மற்ற உயிரினங்களை தாக்குறதுக்கும் இதோட கால்கள் இரையோட பாகங்களை இழுத்து பிடிச்சு கடிக்கிறதுக்கும் துண்டிக்கிறதுக்கும் தங்களை பயன்படுத்துது. அடுத்து கடைசியா இருக்கிறது தான் மைனர் ஒர்க்கர், சிறு தொழிலாளி. பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன எறும்பா இருக்கும். ஆனா காலனில ரொம்ப முக்கியமான வேலையை இதுங்க தான் செய்யுது. ராணுவ பொறியாளர்கள் மாதிரி ஒன்றோடு ஒன்னா பின்னி இடைவெளி அதிகமா இருக்கிற இடங்கள்ல பாலமா மாறி காலனிக்கு செல்றதுக்கு உதவுது. சரி, இப்போ இதுங்க எப்படி போர் புரியுது அப்படிங்கறத பார்த்தோம்னா, தன்னோட வழியில வரக்கூடிய எறும்புகளையும் தாம் போகிற வழியில இருக்கிற எறும்புகளையும் அழிச்சு அதோட கூடுகளை சூறையாடுதுங்க. ஆனா இதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற ராணுவ எறும்புகள் கூட இதுங்க சண்டை போடுறதுக்கு விரும்புறதே கிடையாது. அப்படி ஒருவேளை 2 வெவ்வேறு ராணுவ எறும்பு கூட்டங்களை இதுங்க சந்திச்சா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே விலகி போயிடும். ஆனா மற்ற எறும்பு கூட்டங்களோட கதை அப்படி இருக்காது. ராணி எறும்பு தினமும் முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த முட்டையிலிருந்து முழு எறும்பா வளர்றதுக்கு முன்னாடி ஒரு முட்டையும் முதல்ல புழுவா மாறி அப்புறம் கூட்டு புழுவா மாறி அதுக்கப்புறமா முழு எறும்பா வளரும். இந்த முட்டையும் புழுக்களும் தான் இந்த எறும்புகளோட சொத்து. மனுஷன் தங்கத்தை பாதுகாக்கிற மாதிரி இந்த எறும்புகள் இதைத்தான் பாதுகாக்குது. ஏன்னா இதுதான் இந்த காலனியோட வருங்கால சந்ததி. இந்த முட்டைகளையும் புழுக்களையும் பாதுகாக்க தன்னோட உயிரையும் கொடுக்க துணியும். மற்ற எறும்புகள் மட்டும் இந்த முட்டைகளை குறி வச்சு வர்றது கிடையாது. வேறு சில உயிரினங்களும் இந்த முட்டைகளை குறி வச்சு வருது.
போகுது. அப்படி ஏதாவது ஊடுருவல் நடந்ததுன்னு தெரிஞ்சா ஒரு எறும்பு ஃபெராமன் மூலமா மற்ற எறும்புகளை எச்சரிக்கைப்படுத்தும். அந்த சமயத்துல மற்ற எறும்புகள் படையெடுத்து தாக்குதல் நடத்துறதுக்கு வரும். ஆனா இந்த ராணுவ எறும்புகள் கிட்ட அவ்வளவு சாதாரணமா போற முடிக்க முடியாது. இப்போ இந்த ஃபிடாலே காலனி எறும்புகளை மற்ற கூட்டத்துல உள்ள ராணுவ எறும்புகள் தாக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா மேஜர்னு அழைக்கப்படுற பாதுகாக்கிற எறும்பு மற்ற எறும்புகளோட எதிர்த்து சண்டை போடும். அந்த நேரத்துல ஃபிடாலே எறும்புகள் தாக்குகின்ற எறும்புகளிடமிருந்து தப்பிக்க கூட்டுக்குள்ள போக முயற்சி பண்ணும். அந்த நேரங்கள்ல இந்த ஃபிடாலே எறும்புகள் கூட்டுக்குள்ள போனதும் மேஜர் எறும்புகள் தங்களோட பெரிய தலையை வச்சு கூட்டுக்குள்ள போகிற வழியை அடைச்சிரும். இப்படி பண்றனால எதிரி ராணுவ எறும்புகள் உள்ள வராம தடுக்க முடியும். அந்த சமயத்துல தொழிலாளி எறும்புகள் முட்டைகளை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக முயற்சிக்கும். கூடவே தங்களால முடிஞ்ச அளவுக்கு முட்டைகளை காப்பாற்றி வேற பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகும். இல்லனா எதிரி ராணுவ எறும்புகள் போனதும் திரும்ப முட்டையை கொண்டுகிட்டு தன்னோட கூட்டுக்கே வரும். இந்த முட்டைகளை ராணுவ எறும்புகள் எடுத்துக்கிட்டு போய் தங்களோட கூட்டுல இருக்கிற முட்டை புழுக்களுக்கு உணவா கொடுக்கும். ஆனா எல்லா எறும்பு கூட்டமும் இப்படி சாதாரணமா இருக்கிற இடத்தை விட்டுட்டு ஓடாதுங்க. இப்போ இந்த இலைவெட்டி எறும்புகள் கூட்டத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நிலத்துக்கு அடியில ஆழமா ரொம்ப திட்டமிட்டு கூடு கட்டுதுங்க. இதுங்களோட வேலையே இலை வெட்டுறதுதான். இலைய வெட்டி இதுங்க சாப்பிடாதுங்க. கூட்டுல பூஞ்சைகள் ஏதாவது பூசணம் புத்திருந்ததுன்னா அதை வளர்க்கும். இந்த பூஞ்சைகளுக்கு இந்த இலைய உணவா கொடுத்து அந்த பூஞ்சைகள் நிறைய வளரும் போது அதை எடுத்து சாப்பிடும். இலை வெட்டும் தொழிலாளி எறும்பு இலைய வெட்டுறதுக்கு இதோட கூர்மையான வாயை பயன்படுத்துது. இந்த எறும்பு கூட்டத்தோட பாதுகாவலர் எறும்புகள் தொழிலாளி எறும்புகளை விட 100 மடங்கு பெருசா இருக்கும். சொல்ல போனா கட்டெரும்பு மாதிரி இருக்கும். அதனால தன்னோட கூட்டுல உள்ள தொழிலாளி எறும்புகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா எதிரி ராணுவ எறும்புகளோட நேருக்கு நேர் நின்று சண்டை போடும். இப்படி எறும்புகளுக்கு இடையில சண்டை ஒரு பக்கம் இருக்க இந்த ராணுவ எறும்புகள் முட்டைகள் கிடைக்கிற இடத்தை எல்லாம் வேட்டையாடும். அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் தேடுதல தொடங்கும். உதாரணத்துக்கு மனுஷங்களாகிய நாமே பயந்து எச்சரிக்கையா இருக்க குளவி கூடுகளையும் சூறையாடும். இந்த குளவிகள் தன்னை விட சிறியதா இருக்கிற எறும்புகளோட சில எறும்புகள் உயிரை எடுத்தாலும் கூட எறும்புகளோட எண்ணிக்கைக்கு ரொம்ப சீக்கிரமா தோல்வி அடைஞ்சிரும். அதுக்கு பிறகு ரொம்ப சாதாரணமா எறும்புகள் குளவி கூட்டல இருந்து முட்டை புழுக்களை எடுத்துக்கிட்டு போகும். இந்த முட்டை புழுக்களை எறும்பு கூட்டல இருக்கிற முட்டை புழுக்களுக்கு உணவா கொடுக்கும். அடுத்த தடவை வீட்டிலேயோ இல்லனா வெளியிலயோ எங்கேயாவது பூங்காவிலையோ ஒரு எறும்பு உங்க மேல உட்கார்ந்ததுன்னா இல்லனா அட்லீஸ்ட் பக்கத்துல உட்கார்ந்துச்சுன்னா கூட சாதாரண எறும்பு தானே நினைக்காதீங்க. அது தனியால் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. மனிதன் மட்டும்தான் மனுஷனுக்கும் இடையே ராணுவ அமைப்பை பயன்படுத்தி போர் புரிவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நம்மளோட அறியாமை. நம்மளை விட பயங்கரமா சண்டை போடுறதுல எறும்புக தான் வெறித்தனம் பண்ணுது. இன்னும் எறும்புகளோட முழு வரலாறு தெரிஞ்சதுன்னா மனுஷன் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெறும் உருவத்தை வச்சு மட்டும் என்ன எடை போடாது அப்படிங்கிறதுக்கு எறும்புகளை தவிர மிகச்சிறந்த உதாரணம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது.